நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இனிமே கேஸ் உங்களுக்கு கண்டிப்பா வரும், வருமானமும் வரும். உங்க சாப்பாட்டுக்காகிற செலவு பணத்தை நீங்க உங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மாமா எதுவும் சொல்ல மாட்டார்ல. ஒருவேளை அதுக்கும் அவங்க சம்மதிக்கலனா நீங்களே சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, நீங்க அந்த வீட்டுல தான் இருக்கணும். நீ சொல்றத கேட்கும்போது அங்கே இருக்கணும்னு எனக்கும் தோணுதான். எல்லாத்துக்கும் பணம் தான் பிரச்சனையா இருக்கு. அதை எப்படியாவது சம்பாதிக்கணும். எல்லாம் சரியாயிடும் பாலு. மத்த சின்ன சின்ன செலவுக்கான பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எனக்கு அப்புறமா கொடுங்க. ஆனா உனக்கு எங்கிருந்து அவ்வளோ பணம் வரும்? ஒரு குடும்பத்தை ஏற்கனவே தனியாலாம் சுமந்துகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ ஒருத்தவங்க குறைஞ்சிட்டாங்க, கௌரி அக்கா. மாசம் மாசம் என் அக்காவுக்கு செலவு பண்ற பணம் எனக்கு மிச்சமாகும். அந்த பணம் போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இருந்தாலும் இப்படி ஒரு பயந்தாங்குழி வைக்கல நான் எப்படிதான் தேத்த போறேனே தெரியல. நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும்னு இப்ப தோணுது. முடிஞ்சு போனதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு, நடக்க போறத பத்தி மட்டும் யோசிங்க. சரி, நம்ம கிளம்பலாமா? இதுக்கு மேலே லேட்டா போனா வீட்டுக்கு போறதுக்குள்ள இருட்டிடும். சரி, போலாமா? போலாம். இந்தாங்க. வரேனே. பாலு, நம்ம அந்த வழியா போலாம். கௌரி, நீ என்ன ரெடி ஆகலையா? ரெடி ஆகணுமா? எங்க? நீ என்ன கௌரி இந்த மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்க? இன்னைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம 2 பேரும் மூணாறு போகணும்னு உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அப்படியா? நான் கவனிக்கல. இப்படி சொன்னா எப்படி கௌரி? இல்ல, டாக்ஸி வந்துருச்சு, கீழே எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்க அம்மாவும் காயத்ரியும் கூட தங்கறதுக்கான ரெசார்ட்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் நீ இப்படி சொன்னா ரொம்ப கஷ்டம் கௌரி. நீ யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிருக்க? என்கிட்ட கேட்டியா? என் பெர்மிஷன் வாங்கினியா? போகணும்னு சொன்னேன்ல, அது போதாதா? இதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கணுமா? ஒருவேளை பர்மிஷன் வாங்கினா இப்ப கேட்குறேன். இல்ல, நான் வரல. இது சரியா வராது. கௌரி, தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாத. இந்த ஹனிமூன் ட்ரிப்பு பிளான் பண்ணது சத்தியமா அப்பா தான். அதுவும் நம்ம சந்தோஷத்துக்காகத்தான். அப்பா என்ன சொன்னாலும் அது மீறி என்னால் நடந்துக்க முடியாது. அப்பாவை கஷ்டப்படுத்துகிற எந்த வேலையும் நான் இன்ன வரைக்கும் செஞ்சதே இல்லை, செய்யவும் மாட்டேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பாலாம் எனக்கு தெரியல. ஏன்னா அப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறதே எனக்காக மட்டும்தான். கௌரி, நம்ம கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டவனா. உன்னை தொடக்கூடாதுன்னு நீ என்கிட்ட சொன்னதையும் நான் ஏற்றுக்கிட்டேன், எதுவும் சொல்லலை. என்னை உன் புருஷனை ஏற்றுக்க முடியாதுன்னும் நான் வெறும் கார்டியன் மாதிரி தானும் மனம் வந்தா அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போகணும்னு நீ என்கிட்ட நேரடியாக சொல்லிட்ட. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் அந்த வலியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கு. அது வலிக்கும்னு கொஞ்சம் கூட உனக்கு தோணலையா? சரி விடு, பிரச்சனை இல்லை. நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் உன்கிட்ட வந்து நிற்க மாட்டேன். ஆனால் இந்த முறை மட்டும், ஒரே ஒரு முறை மட்டும் உன் மனசை கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ என் கூட மூணாருக்கு வரணும்.
எங்கள் அப்பா சந்தோஷத்துக்காவது நீ வரணும். வேணா நான் உன் காலில் கூட விழுறேன் கௌரி. ப்ளீஸ் கௌரி. சரி, நான் வரேன். ஆனா என் விருப்பத்துக்கு மாற அங்க ஏதாவது நீ நடந்துக்கிட்டா அந்த நிமிஷமே நான் திரும்பி வந்துடுவேன். அந்த மாதிரி எதுவும் நடக்காது, சத்தியம். ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் டே ராஜேஷ், இந்த மூணாறுங்கிறது ஒரு மலைப்பிரதேசம். அந்த இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். சுத்தி பார்க்கும்போது பழிக்கு விழாத மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. அந்த மாதிரி ரிஸ்கான இடத்துக்குலாம் நாங்கள் போக மாட்டோம். இப்ப அங்க நல்ல பனியா இருக்காமே, நியூஸ்ல சொன்னாங்க. அப்படின்னா சாயந்தர நேரத்துல நீங்க 2 பேரும் வெளியே போகாதீங்க. 2 பேரும் ரூம்லயே இருந்துக்கோங்க. ம். சின்ன வயசுல இருந்தே லேசா காத்தடிச்சாலே அவளுக்கு ஜுரம் வந்துடும். இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு ராஜேஷ். இன்னும் தேவைப்பட்டா ஏடிஎம்ல இருந்து எடுத்துக்கோ. உன் அக்கௌண்ட்ல அப்பா பணம் போட்டு வச்சிருக்கேன். நான் பார்த்துக்கிறேன்ப்பா. உன் உடம்ப பத்தி உனக்கு தெரியும்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க அத்தை. நீ ஏமா ஒரு மாதிரி டல்லா இருக்க? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல அங்கிள். 2 நாளையில திரும்பி வந்துருவாங்க, அப்படித்தானே? ஆமா, நாளைக்கு ஈவினிங் வந்துருவாங்க. சரி, லேட் ஆயிடும், நீங்க கிளம்புங்க. கிளம்புமா. ஏறுக்கா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. ஒன்றும் கவலைப்படாத, 2 நாள் தானே, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்போ நான் போயிட்டு வரேன். அத்தை, ஆண்டி. ம். மிலிட்டரிக்காரனோட வீரம் இவ்வளவுதானா? நீங்களே பாருங்க. அது அவனுக்கு கால் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குல்ல, அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதான் மனசு ரொம்ப வலிக்குது. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி. சொல்லுங்க சார். இந்த மூணாறு போகும்போது அடிமலையிலேருந்தே அந்த வளைவு ஆரம்பிச்சிடும்ல? ஆமாம் சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காதுல்ல சார்? அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை சார். இந்த மாதிரி வளைவுனாலே ஞாபகம் வர்றது நம்ம கொடைக்கானல் தான் சார். அது கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கிருஷ்ணமூர்த்தி, இங்கே மதிய சாப்பாடு எங்கே நல்லாயிருக்கும்? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சார்? எதுனாலும் ஓகே தான். நான்வெஜ்னா மலையடி வாரத்தில் ஒரு அருமையான ஹோட்டல் இருக்குது சார், அங்கே சூப்பராக இருக்கும். அங்கே கிடைக்கிற தலைக்கறியும் மீன் வறுவலும் சூப்பராக இருக்கும் சார். என்னாச்சு? என்னாச்சு கௌரி? கிருஷ்ணமூர்த்தி, வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க. ஓகே சார்.
கௌரி? என்னாச்சு? கொஞ்சம் தண்ணி எடுங்களேன். ஆ இந்த தண்ணி. என்னாச்சு திடீர்னு? ஒரு கர்ப்பிணி பொண்ணு கூட வரான்னு கூட பார்க்காம கறி மீனுன்னு பேசி கிருஷ்ணமூர்த்தி, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். ஓகே சார். கௌரி வந்து கார்ல ஏறு. சீ கையெடு. இந்தா. எப்போ லாஸ்டா பீரியட்ஸ் ஆச்சு? போன மாசம் 10ஆம் தேதி. நீங்க இவங்க ஹஸ்பண்டா? ஆமாம். நாங்கள் மூணாருக்கு ட்ரிப்பு போயிட்டு இருந்தோம். அப்போ தான் திடீர்னு கௌரி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. வாமிட் பண்றது பிரெக்னன்சியோட ஆரம்பத்துல இருக்க ஸ்டேஜ். இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஆனா கௌரியோட விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சரியான சாப்பாடு நீங்க சாப்பிடுறது இல்லையா? நல்லா சாப்பிட்றா டாக்டர். எனிவே கௌரியை அட்மிட் பண்ணி அவங்களுக்கு உடனே ட்ரிப்ஸ் ஏற்றணும். அது மட்டும் இல்லாம லோ பிபியும் இருக்கு. அவங்களோட பல்ஸ் ரேட்லயும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு கார்டியாலிஸ்டோட அட்வைஸ் தேவைப்படும். இல்லை மேடம், நாங்கள் மூணாருக்கு போயிட்டு திரும்பி வந்து அட்மிட் ஆகிக்கலாம்ல? மனைவிக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது எந்த ஒரு புருஷனும் கேட்கிற கேள்வி என்னன்னா, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராதுல்லன்னு கேட்பாங்க. ஆனா உங்களோட எண்ணம் முழுக்க மூணாரை பத்தியே தான் இருக்கு. ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் பண்ணாலும் அபார்ஷன் ஆயிடும். அது உங்களுக்கு தெரியுமா? சாரி மேடம், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டீங்க. நாங்கள் மூணார் போகிறது எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மூணார் போனதுக்கப்புறம் நாங்கள் ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் மேடம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இவரு உங்களோட ஹஸ்பண்ட் தானே? மேடம், அட்மிட் ஆகிறதுக்கு நான் ரெடி. ஓகே. ஏதாவது தேவைப்பட்டதுன்னா என்ன கூப்பிடுங்க. கௌரி, இப்போ எப்படி இருக்கு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சொல்லு. என்ன சொல்லணும்? அப்படி முக்கியமா சொல்றதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண அபார்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னப்போ நாங்க டிராவல் பண்ணி ஆகணும்னு டாக்டர் கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு அதுல இருந்தே தெளிவா தெரியுது. என் மனசுல என்ன இருக்குன்னு நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? சத்தியமா நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. வேண்டாம், இப்படி என்கிட்ட ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்காத. ஒரு விஷயத்த மறந்துடாத. என் குழந்தைய அழிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் உன்னோட வாழ்க்கை ஜெயிலுக்குள்ளதான். கௌரி,
நீ எதையோ மனசில் வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு மனோ தான் அப்பான்னு தெரிஞ்சும் அது என்னோட குழந்தையா மனசார ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணேன். அதில் எந்த தப்பான எண்ணமும் இல்லை, கலங்கமும் இல்லை. தயவு செஞ்சு என்னை நம்பு கௌரி. இல்ல, நான் இத நம்ப மாட்டேன். நீ சரியான ஏமாத்துக்காரன். நீ டாக்டர் கிட்ட பேசும்போதே உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவே உங்க குழந்தையா இருந்தா குழந்தையோட ஆரோக்கியத்தை பத்தி மட்டும்தான் நீங்க நினைப்பீங்கன்னு டாக்டரே சொன்னாங்கல்ல. அதோட அர்த்தம் என்ன? நீ என்னோட குழந்தைய அழிக்கணும்னு ஆசைப்படுற. அடுத்தது என்ன? மனோ தானே? கரெக்டா? அவரையும் இல்லாம பண்ணிட்டா உன்னோட எல்லா ஆசையும் நிறைவேறிடும். இதத்தானே நீ ஆசைப்படுற? ஆனா அதெல்லாம் வெறும் கனவு மட்டும்தான். எல்லாரையும் நான் கோர்ட்ல நிக்க வைப்பேன். ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல இங்கிருந்து போ. என் எதிரிங்க யாரும் இந்த ரூம்ல இருக்க வேண்டாம். அவன் கிட்ட போய் வம்பு பண்ணாதீங்க. அது எப்படி முடியும்? இவனை 4 திட்டு திட்டினாதான் எனக்கு தூக்கம் வரும்னு உனக்கு தெரியல. டேய், தரித்திரம் பிடிச்ச வக்கீல எழுந்துற. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ண வேணாம்னு சொல்லுக்கா. அப்படிதான் பண்ணுவேன். சில சமயம் என்னோட காலை அமுக்க சொல்லுவேன். அதையும் பண்ணணும். காரணம் நீ என்னோட அடிமை. அடிமை நீ மட்டும் இல்ல, உன்னோட பாட்டியும் தான். மாமா பாருங்க, வேணாம் சொல்லிட்டேன். என்ன நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம், வேணும்னா அடிக்க கூட செய்யலாம். ஆனா என் பாட்டியை மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. சொன்னா நீ என்னடா பண்ணுவ? என்ன அடிப்பியா? அட்ரா, முடிஞ்ச அட்ரா. நீ விடு, அட்ரா. என்ன பண்றீங்க? அடின்னு சொல்றல. என்ன பண்றீங்க? டேய், எவ்வளவு திமிரு சொல்றீங்க? மாமா என்ன ஏத்து பேசுறியா? உன்னை விடுங்க மாமா. என்ன சொல்றேன்? என்னடா பண்ணுவ? நீங்க போங்க அந்த பக்கம். இது பாரு சுகந்தி, நீ என்னடா பண்ணற மாமா? கூட்டிட்டு போ. என்ன அடிடா. இந்த மாதிரி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்க கூடாது. என் பேரனை விடுடா. மாமா கையெடுங்க. சொல்றேன் இல்ல. விடுங்க. என் பாட்டி மேல இருந்து கையெடுங்க. யார் மேலடா கை வைக்கிற? நான் போடுற சாப்பாடை சாப்பிட்டு என் மேலே கை வைக்கிறியா? கடவுளே. என்னடா ரொம்ப வலிக்குதா? இல்ல பாட்டி, பரவாயில்ல. நீ போய் அப்படி சேர்ல கொஞ்ச நேரம் உட்காருப்பா. நான் போய் இந்த பில்லை கட்டிட்டு வரேன். நின்றுட்டு இருந்தேன்னா தலை சுத்தல் வரப்போகுதுப்பா. தலை சுத்தினது இந்த பில்லை பார்த்ததுக்கு அப்புறம் தான். அந்த படுபாவியால இன்னைக்கு 2000 ரூபா போச்சு. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, இது அவர்கிட்ட இருந்து வசூல் பண்ணி காட்டுறேன். திரும்பவும் நாம அவன்கிட்ட எந்த வம்புக்கும் போக வேண்டாம்ப்பா. அவன் அந்த கடவுள் பார்த்து சரி, நீங்க உட்காருங்க பாட்டி, நான் பில் பே பண்ணிட்டு வரேன். இங்கே உட்காருங்க. சொல்லு காயத்ரி. எங்க இருக்கீங்க? ஆபீஸ் போகலையா? கோர்ட்லயா இருக்கீங்க? அங்கெல்லாம் இல்ல. உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? என்னத்த சொல்றது, ஒரு சின்ன பிரச்சனையில தலையில லைட்டா அடிபட்டுருச்சு. எங்க வச்சு? வீட்ல தான். என்ன தண்ணி அடிச்சிங்களா? அடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. விளையாடாதீங்க. இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? டவுன் ஹால் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் சென்டர்ல. அட்மிஷன்லாம் இல்லையே? இல்ல, நீ டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் இல்ல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே பாட்டியோட கட்டாயத்தால தான். நான் இங்க மெடிக்கல் சென்டர் பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அங்க வந்துடுறேன். ஓகே.
பாருங்க, நீங்களே ரிப்போர்ட்டை பாருங்க. பாட்டி, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஆ, காயத்ரி. பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. பெருசா அடிபட்டிருக்கா? இல்ல ஹாஸ்பிட்டல்ல வழக்கமா பண்ற வேலை தானே இது. இந்த மாதிரி பண்ணாதானே பில்ல தீட்ட முடியும். ஆமா, இது யாருப்பா? ஐயோ மறந்துட்டேன் பாட்டி, இவங்க தான் காயத்ரி, என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என்னோட முதல் கிளைண்ட். காயத்ரி, இவங்க தான் எனக்கு எல்லாமா இருக்கிற ராகினி பாட்டி. சும்மா இருடா, ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. இது பாருமா, இவன் இப்படித்தான் எப்பவும் சின்ன பையன் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். வயசு 27 ஆச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்ல. பாட்டி ஒண்ணு பண்றீங்களா? ஒரு 5 நிமிஷம் இங்க உட்காருங்க. நான் காயத்ரிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு உடனே வந்துடுறேன். எங்கேயும் போயிடக்கூடாது. உடனே வந்துடுறேன் பாட்டி. இங்கே இருங்க, இதோ வந்துடுறேன். டேய், என்ன பாட்டி? இங்க பாரு பாலு, திரும்பி வரும்போது நான் சொன்னதை வாங்க மறந்துடாத. இல்ல பாட்டி, நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. என்ன பாட்டிக்கிட்ட ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க பாட்டிக்கு பருப்பு வடைனா ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டாங்க. சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா கையில கிடைச்சா குறைஞ்சது 4 சாப்பிட்டுருவாங்க. ராஜேஷ், ஹனிமூனுக்கு மூணாறு போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றீங்க? என்னத்த சொல்றது காயத்ரி, கொஞ்சம் தூரம் போன உடனே கௌரி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. உடனே இங்கே வந்து அட்மிட் பண்ணிட்டேன். அக்கா, உனக்கு என்ன ஆச்சு? உன் வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்துருச்சு. எந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையிலயும் நடக்க கூடாத தப்பு தான். அதுக்கு நீ உன்னுடைய சூழ்நிலையை காரணம் காட்டி தப்பிச்சுக்கலாம். ஆனா ராஜேஷ் என்ன தப்பு பண்ணாரு? அப்படி இருந்தும் ராஜேஷ் உனக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரானாரு. அதுவும் ராஜேஷ் தான் உயிருக்கு உயிரை நினைக்கிற கர்னல் அங்கிள் கிட்ட இருந்து ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டு. யாருக்காக ராஜேஷ் இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணாரு? அவருக்காகவா பண்ணாரு? இல்ல, உனக்காக தான் பண்ணாரு. நம்ம குடும்பத்துக்காக என்ன பண்ணாலும் அழிக்கவே முடியாத அவமானத்துல இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக. நடந்தது நடந்துருச்சு, இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். இனிமேலாவது ராஜேஷ் கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்க முயற்சி பண்ணுக்கா. அவர் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழ முயற்சி பண்ண. முடிஞ்சுதா? என்ன அட்வைஸ் பண்ணி முடிச்சிட்டியா? சரி, இப்ப நான் பேசலாமா? நீ எதுவும் பேச வேண்டாம். ஏன்? நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? முதல்ல வெளியில போடி. போறேன், கண்டிப்பா நான் வெளியில போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு உன்னுடைய முடிவு என்னன்னு தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு. மனோவோட குழந்தைய நான் பெத்த எடுக்கணும். மனோ என்னை தேடி வந்ததும் நான் அவர் கூட சேர்ந்து வாழணும். அது நடக்காத காரியம். ஏண்டி நடக்காது? மனோஜ் இனிமே எப்பவுமே திரும்பி வரப்போறதில்ல. என் மனோ வரமாட்டாரா? என் மனோ இனிமே வரவே மாட்டாரா? எப்படி என் முகத்தை பார்த்து உன்னால இப்படி சொல்ல முடியுது? ஹே, சொல்லுடி, சொல்லு, சொல்லுடி. கௌரி, கௌரி, அக்கா, என்ன பண்றடி? அக்கா, அக்கா, சொல்லு, கேளு. கௌரி, என்ன பண்ற? அக்கா, அக்கா, சொல்லு, கேளு. அக்கா, இப்போ என்ன விட போறீங்களா இல்லையா? கொஞ்சம் அமைதியா இரு. நான் என் மனோ தேடி போறேன். சிஸ்டர், போய் புடிங்க. என் மனோ விடு, விடு. சீக்கிரம் புடிங்க. சிஸ்டர், இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. அக்கா, அக்கா,
அக்கா சொன்னா கேளுக்கா. டாக்டர் அவங்க படுக்க வைங்க. படுக்க வைங்க. இருங்கன்னு சொல்றேன். படுத்து இருங்க. படுங்க. கையை பிடிங்க. இருமா. கௌரி விடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. விடுங்க. ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணியாடா? அவனோட போன் ரிங் ஆயிட்டே தான் இருக்கு, ஆனா எடுக்க மாட்டேங்கிறான். கௌரியோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பசங்க ஏன் இப்படி பண்றாங்க? இப்போ பசங்களை குத்தம் சொல்றதா இல்ல நெட்வொர்க் கம்பெனிக்காரனை குத்தம் சொல்றதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. புறப்பட்ட நேரத்தை வச்சு பார்க்கும்போது மத்தியானம் 2 மணிக்குள்ள அவங்க மூணாருக்கு போய் சேர்ந்து இருக்கணும். அவங்க இங்க இருந்து போய் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிடுச்சுல்ல. அவங்க 2 பேருக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியணும்ல. ஒருவேளை அவங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டி இருந்தா அவங்கள காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஒரு விவரமும் நமக்கு தெரியலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். என்கிட்ட படிச்ச பசங்க போலீஸ்ல தான் இருக்காங்க. எஸ்ஐயாவும் டிஎஸ்பியாவும் சர்வீஸ்ல இருக்காங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன வேணாலும் செய்வாங்க. நானே என்ன பண்றதுன்னு புரியாம ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கக்கா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிடா, நாம வேணா ஒண்ணு பண்ணலாம். அவங்களுக்கு புக் பண்ண ரிசார்ட்டுக்கு கால் பண்ணி பாரு. அவங்க அங்க போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல. அது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியாதுல்ல. ரெசார்ட்டோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் ராஜேஷ் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நான் மறந்து தொலைஞ்சிட்டேன். சுத்தம். உன்னை எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. சரி, அது எல்லாத்தையும் விடு. அந்த டிரைவர் நம்பராவது தெரியும்ல? அதுவும் தெரியாது. அவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. இது கூட தெரியல. நீ ஒரு முட்டாள்டா. உன்னை எல்லாம் எவன்டா மிலிட்டரியில சேர்த்துக்கிட்டது? சரி விடு, அவங்களை கண்டுபிடிக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு நான் பாக்குறேன். அக்கா ரொம்பவே மாறி போயிட்டான். அவ என்ன சொன்னான்னு பாத்தீங்களா? எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான்னு பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டல்ல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? கௌரியை நானும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? ராஜேஷ் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. மனோஜ் வந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு கௌரி போயிடுவா அப்படின்னு அக்கா சொன்னாலா? ஆமா. இல்ல, நான் அதை நம்ப மாட்டேன். நீங்க ஏதோ கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அக்கா கல்யாணத்துக்கு முழு மனசோட தான் சம்மதிச்சா. அது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கடவுளே, கடவுளை வேண்டி ஒரு பிரயோஜனம் இல்லை காயத்ரி. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். உனக்கே தெரியும்ல, நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கா கௌரி. அவளோட காரியம் ஆகணுங்கிறதுக்காக நம்மளெல்லாம் பகடையாக யூஸ் பண்ணிட்டு இருக்கா. கௌரியோட வாழ்க்கையில் என்னோட இடம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? கார்டியன், வெறும் பாதுகாவலன், அப்படி இல்லைன்னா காவல்காரன். அவளை பொறுத்த வரைக்கும் அவள் சொல்கிறது சரிதானே. மனோ திரும்பி வர வரைக்கும் அவள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். தரங்கெட்டு போயிட்டான ஒரு கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு புருஷன் வேணும்ல. முட்டாள்தனமா நான் ஒரு பெரிய தியாகியாக நினச்சி அதுக்கும் தயாராகிட்டேன். இன்னொரு விஷயமும் இருக்குது. புருஷங்கிற முறையில் அவளை நான் தொட போனேன்னா மரியாதை கிட்டணும்னு சொன்னதுக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் மானங்கிட்டு போய் தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன். நீங்க வாங்க ராஜேஷ், அக்கா கிட்ட பேசலாம். எதுக்கு? உங்கள் அக்காவை திருத்த போறியா? நடக்காத விஷயத்துக்காக நேரத்தை வீணாக்காத காயத்ரி.
ஹலோ. ஹலோ, நான் காயத்ரி. சொல்லு, என்ன விஷயம்? இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்களை நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்ல தான் நான் வெயிட் பண்றேன். ஓகே, ஒரு 10 நிமிஷத்துல நாங்க வரேன். சரி. ஸ்வேதா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கங்க? அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன். நானும் வரேனே. அதெல்லாம் வேண்டாம். அவன் ஏதோ பர்சனலாக விஷயம் பேசணும்னு சொன்னான். அப்போ நீ இருந்தால் நல்லா இருக்காது. நான் திரும்பி வந்த பிறகு வேணா நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாம். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா தான் வரேன்னு சொன்னேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். கடவுளே, நான் எப்படி இந்த ரூம்ல இருக்க முடியும்? நிம்மதியா நான் எப்படி இங்க படுத்து தூங்குவேன்? எங்க இருந்து என்ன வருமோ யாருக்கு தெரியும்? என்ன ஏன்பா இப்படி சோதிக்கிற கடவுளே? என்னம்மா, சந்தோஷமா இருக்கீங்க போல? தங்கறதுக்கு நல்லா வசதியான ரூம் கிடைச்சிருக்கு. ஹாப்பி தானே? என் நிலைமைய பாத்தியாடா? எனக்கு எப்படிப்பட்ட ரூம் கொடுத்துருக்காங்க பாரு. பழைய சாமான்களை போட்டு வைக்கிற ரூம்டா இது. தெரியும், இது இந்த வீட்டோட ஸ்டோர் ரூம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த வேஸ்ட் திங்ஸ்லாம் தூக்கி வெளியே போட்டாச்சுன்னா உண்மையாவே இந்த ரூம் சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல. நீங்க இப்போதுல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. இப்படி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசாத நந்தா. இந்த ரூமை சுத்தம் பண்ணி இங்க தங்கறதுக்கு என்னால முடியாது நந்தா. எலும்பு உடைஞ்சு போயிடும். இந்த வீட்டு வேலைக்காரிய கூப்பிட்டு அவ என்ன சொல்றா தெரியுமா? இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது, சமைக்கிறதுக்கு தான் சம்பளம் கொடுக்கறாங்கன்னு சொல்றா. அவங்க அப்படி சொல்லியிருந்தா அது கரெக்டா தான் இருக்கும். இங்க பாருப்பா, நீ ஒரு வேலை செய்யி. உன் மாமனார்கிட்ட பேசி அம்மாவுக்கு வேற ஒரு நல்ல ரூமை ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லு. அதுல ஏசி இருந்தாலும் பரவாயில்ல. நீ சொன்ன உன் மாமனார் கேட்பாரு. ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏண்டா, உன் அம்மா இங்க இருந்து ஏதாவது கடிச்சு சாகணுங்கிறியா? உனக்கு தான் ஏசி ரூம் இருக்குல்ல. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் எல்லா வசதியும் இருக்கணும். 10 மாசம் பெத்து எடுத்த அம்மா எக்கேடு கெட்டு போனாலும் உனக்கு எந்த கவலையும் இல்ல இல்ல. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. நம்ம இந்த வீட்ல வந்து தங்குறது தப்பு இல்லைன்னு நீங்க என்கிட்ட ஆர்கியூ பண்ணப்போ, மாமனார் வீட்ல தங்குறது நல்லா இருக்காது, அது சரியா வராதுன்னு உங்ககிட்ட 1000 தடவைக்கு மேல சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க கேட்கவே இல்லை. நீங்க எல்லாரும் கம்பல் பண்ணி தான் நான் ஒத்துக்கவே செஞ்சேன். அதனால இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, நீங்களே நல்லா அனுபவிங்க. வேற யாரையும் குறை சொல்லாதீங்க. நம்ம வாடகை வீட்டில் தங்கி இருக்கும் போது உங்க சம்பந்தி முகுந்தன் சாரை பத்தி நீங்க பெருமையா சொன்ன டயலாக் ஒன்று ஞாபகம் இருக்கா? கோடீஸ்வரன் முகுந்தன் சாரை நீ ஒரு ஏணிப்படி மாதிரி பார்க்கணும். அதுல மிதிச்சு ஏறி மேல வந்த பிறகு நீயும் முகுந்தன் சார் மாதிரி ஆகலான்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? அதனால நான் ஏணிப்படியில கால் வச்சு ஏற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைம் இல்ல. அப்புறம் என் அன்பு தாய், நான் உங்களை அப்புறம் பார்க்கறேன். அட கடவுளே. நான் இப்பதான் யோசிக்கிறேன் அருந்ததி.
நம்ம பொண்ணுக்கு எவ்வளோ நல்ல வரன்லாம் வந்தது. ஐஏஎஸ் படித்தவன்லாம் பொண்ணு கேட்டான். ஆனால் அவளுக்கு பிடிச்சது இப்படி ஒருத்தனை. கோட்டீஸ்வர பிஸ்னஸ்மேன் முகுந்தனுக்கு ஏற்ற மருமகனா இவன். நீயே சொல்லு. ஏங்க மெதுவா பேசுங்க. நீங்க பேசுறது மட்டும் நம்ம பொண்ணோட காதுல விழுந்தது அவ்வளவுதான். நந்தனை பத்தி யாராவது ஏதாவது பேசினா அதுக்கப்புறம் பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிருவா. பார்க்கறதுக்கும் சுமாராக தான் இருக்கான். அப்புறம் வேலை அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்ல. இதெல்லாம் உங்களுக்கு தோணுது அவ்வளவுதான். அவளை பொறுத்த வரைக்கும் அவனை பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணா. கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே நந்தனை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க, பேசாதீங்க. எங்க மாப்பிள்ள வராரு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கப்பா? ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக. ஓகே பாய். நீ போலியாம்மா? இல்லப்பா, அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போறாரு. ஏதோ பர்சனல் விஷயம் பேசணுமா? அப்போ நான் கூட இருந்தா அது நல்லா இருக்காதல்ல. சரிதானேப்பா? அதுவும் சரிதான். சரி நந்தா, நீங்க போயிட்டு வாங்க. சரி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். ராஜேஷும் அக்காவும் என்ன சொல்றாங்க? அவங்க பெரிய பிரச்சனையில இப்ப இருக்காங்க. என்னாச்சு? அக்காவுக்கு ஹனிமூன் ட்ரிப்புக்கு போறதுல விருப்பம் இல்ல. ஆனா கர்னல் அங்கிள் அவங்க போயே ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. ராஜேஷ் அவங்க அப்பா பேச்ச தட்ட முடியாம அக்காவை எப்படியும் சம்மதிக்க வச்சு மூணாருக்கு போக வீட்டை விட்டு கிளம்புனாங்க. அப்புறம் போற வழியில அக்கா பயங்கரமா வாந்தி எடுத்திருக்கா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதோட மூணார் ட்ரிப்பும் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா ராஜேஷ் இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்ல சங்கடப்படுறாரு. அதனால கர்னல் அங்கிள் கால் பண்ணப்போ ராஜேஷ் போன் எடுக்கல. அப்போ அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் தானே இருக்காங்க? ஆமா. இப்போ எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாங்க? மூணாருக்கு போயிட்டு வந்ததா தான் வீட்டுல சொல்ல போறாங்க. கண்டிப்பா அவர் அப்படிதான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விடுங்க. உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது? அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. நமக்குள்ள இப்ப அந்த மாதிரி பந்தம் எதுவும் இல்லையே. சந்தோஷத்தை பகிர்ந்துக்க ஆசைப்பட்டது நடக்கலையே. ஆனா நினைச்சு பார்க்காத ஒன்ன தலையில சுமந்துட்டு நடக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, இந்த வாழ்க்கை முழுக்க. என்னோட கல்யாண வாழ்க்கைய அப்படி சொன்னதான் சரியா இருக்கும். ஸ்வேதாவும் நீங்களும் எங்களுக்குள்ள என்னைக்குமே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நாங்க ஒன்னா இருந்தாலும் இது வரைக்குமே எங்களுக்குள்ள மனப்பொருத்தங்கிறதே வரல. அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை ரொம்பவே காயப்படுத்துது. அப்புறம் விதின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நடந்துகிட்டு இருக்கு.
நினைச்சுக்கிட்டு எல்லா ஆசைகளையும் கட்டுப்படுத்தி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்ல, வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் விரக்தியா பேசாதீங்க நந்தா. ஸ்வேதா மோசமான பொண்ணு கிடையாது. உங்களுக்கு அவ ஏத்த பொண்ணுதான். அது மட்டும் இல்ல, உங்க மேல உயிரியே வச்சிருக்கா. வேற ஏதாவது சின்ன சின்ன குறை இருந்தா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு எதை பத்தியும் கவலைப்படாம ஸ்வேதா கூட சந்தோஷமா வாழுங்க. அன்புக்கு கட்டுப்படாத பொண்ணுங்க இந்த உலகத்துல யார் இருக்காங்க சொல்லுங்க? ஒருத்தரை என்னால சொல்ல முடியும். யாரு? இப்ப என் முன்னாடி நிக்கிறவங்க தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.